டிராஃபிக் சிக்னலில் நமக்கு பிடிச்ச லைட்டே பச்சை லைட் தான். போட்டோடனே எல்லாரும் மூஞ்சிலும் அப்படி எரியும், பல்ப் எரியும், வேகமாக பறப்போம். செல்லுன்ற லைட்டு 10வது வண்டியாக நிற்கிற கார்காரன் பேன் பேன் அடிப்பான். இன்னும் முன்னாடி நிற்கிற 10 வண்டிக்காரன் பட்டு தூங்குற மாதிரியும் அவரது முடிச்சிருக்க மாதிரியும். அப்படி சில அறிவிலிகள் நம்ம நாட்டிலாம் இருப்பாங்க. பிடிக்காத லைட்டு ரெட்டு போட்ட உடனே டென்ஷன் ஆயிரும். இடையில ஒரு லைட்டு, ஒரு மஞ்சள் லைட், அந்த லைட்டு பேரே கவனின்ற லைட்டு. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க, கவனி. கவனிக்கணும், லைட்டில் கவனிச்சாலே இந்த டிராஃபிக் சிக்னல் நடக்கக்கூடிய விபத்துக்கள்லாம் நடக்காது. ஸோ கவனித்தல், பார்த்தல் என்பது வேறு, கவனித்தல் என்பது வேறு. பார்த்தல் வெறும் பார்வை மட்டும்தான். கவனித்தல் என்பது உங்களுடைய பார்வை, உங்களுடைய மனம், உங்களோட புத்தி மூணும் ஒரே நேர்கோட்டில் அது ஒரு சிந்தனையை தூண்டுவதுதான் கவனித்தல் என்பது. ஹரிச்சந்திர நாடகத்தை எல்லாரும் பார்த்தாங்க, லட்சக்கணக்கான மக்கள் பார்த்தாங்க. ஆனா மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி மட்டும்தான் கவனித்தார். அவர் கவனித்ததால் தான் காந்தி மகாத்மா ஆனார். ஒரு பள்ளியில அசம்பிளி முடிஞ்சு பசங்கள்லாம் கிளாஸ் ரூம் போறாங்க. பிடி வாத்தியார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, டே பசங்களா 2 பேரா போகணும், ஓடக்கூடாது, அமைதியா வரிசையில் போகணும். அப்ப கடைசியில வந்த 2 பசங்க வேகமா அவர் சொல்ல மீறி வேகமா கிளாஸ்க்கு வேகமா ஓடுறாங்க, திருத்து ஓடுறாங்க. அவங்களை கூப்பிட்டு வச்சு, ஏண்டா சொல்ல ஓடிட்டே இருக்குன்னு அடி பின்னிடுறாரு. தலைமை ஆசிரியர் தூரமா இருந்து அவர் ரூம் பார்த்துட்டே இருக்கிறாரு. பசங்களாம் கிளாஸ்ல போனதுக்கு அப்புறம் அந்த பிடி வாத்தியார் கூப்பிட்டு விடுறாரு. பிடி வாத்தியார் அடி வாங்கிங்களா? வாங்கியிருக்கேன், ஸ்கூலுக்கு லேட் ஆகுது, 6ஆம் கிளாஸ்ல சென்ட் மேரிஸ்ல போட்டாங்க. நரிமேட்ல சென்ட் மேரிஸ் போனா 20 நிமிஷம் பஸ்ல போகணும். இப்ப இருக்கிற அரசு எல்லாருக்கும் தனி பஸ், பெண்களுக்கு தனி பஸ், ஸ்டூடெண்ட் தனி பஸ், எல்லாரும் தனி பஸ். கவனிக்குது ரொம்ப நல்ல அரசாக இருக்கிறது. அப்பெல்லாம் ஒரே பஸ் தான், இஎம் பூசின பஸ். ஏற முடியாது, அவ்வளவு கூட்டம். எல்லா பயவுலையும் அதெல்லாம் போகணும். சின்ன பையனை தொத்திட்டுலாம் போக முடியாது, கஷ்டப்படுவேன். லேட்டா போய் அடி வாங்கியிருக்கிறேன் பிடி வாத்தியார், ஜான் வாத்தியார்ட்ட. ஆனா நல்ல மனிதர், அடித்தாலும் சல்பம் இல்லை. புரிதா அப்படின்னு கொஞ்சுவார். அப்படிப்பட்ட நல்ல மனிதர். இப்ப நினைச்சு பாக்குறேன், ஜான் வாத்தியார் 5 அடி தான் இருப்பார், மீச வச்சிருப்பார் பெருசா, இந்த உசலம்பட்டி மீச வச்சிருப்பார். பார்த்தாலே பயப்படுவோம். அடிவாங்க அனுபவம் தான் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சார். கூப்பிட்டு விடுறாரு தலைமை ஆசிரியர். போறாரு பிடி வாத்தியார், ஏன் அடிச்சிங்க அந்த பசங்களை? சார் ஒழுக்கம் இல்லாம ஓடினாங்க சார். சொல்லல பசங்க அவங்க ஏன் ஓடினாங்கன்றத கவனிச்சிங்களான்னு ஆசிரியர், தலைமை ஆசிரியர் கேட்கிறார். அவர் கேள்வி வித்தியாசமா இருக்கு. பாத்தீங்களான்னு கேட்கல, ஏன் அவங்க ஓடினாங்கன்றத கவனிச்சிங்களா? அந்த கேள்வியை கேட்டோன்னே அவர் பதில் சொல்ல முடியல. என்ன வித்தியாசமான கேள்வி கேட்கறது? கவனிச்சிங்களா கேட்கல, பாத்தீங்களா கேட்கல. பார்த்தேன் சார், ஆனா நீங்க கவனிக்கல. அவங்க ஓடினது காரணம் கால் சூடு. அவங்க காலில் செருப்பு போடல. 1/4 மணி நேரம் அசம்பிளியில் இருந்து இந்த மணல், அந்த 9 மணி ஜூன் ஜூலை மாசம் வெயில் சூடு தாங்க முடியல, அதனாலதான் ஓடினாங்க. அப்ப செருப்பு இல்லாமல் ஏழை மாணவர்கள் நம்ம பள்ளிக்கு பல பேர் வர்றாங்க, அதை நீங்க கவனிக்கவே இல்லை அப்படின்ட்டு கவனிங்க எதையுமே. அப்பதான் அதுக்கு உண்டான சிந்தனை, அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு புரியும் சொல்லிட்டு அந்த பிடி வாத்தியார் ஒரு அசைன்மெண்டே கொடுக்குறாரு. ஒவ்வொரு கிளாஸ்லயும் எத்தனை பேர் செருப்பு இல்லாமல் இருக்கின்ற கணக்கெடுங்க, நம்ம பள்ளியிலிருந்து அவர்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்க வழி செய்யணும்னு சொல்லி அந்த விஷயத்தை செய்யறது. அப்போ ஒரு கவனித்தல் மூலமாக ஒரு சிந்தனை வருகிறது. அந்த சிந்தனை மூலம் ஒரு நல்ல செயல் நடக்கிறது. கவனியுங்கள், வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கவனிங்கள். பார்ப்பது மட்டுமல்லாம் கவனிப்பதால் உங்கள் சிந்தனை தூண்டப்படும். உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம், வளர்ச்சி, நிம்மதி, அமைதி எல்லாம் கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் உங்களை வாழ்த்து. நல்ல சிந்தனை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம்.